Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9444227273. துரோகம் எங்களுக்கு புதிதல்ல என்று திரு TR பாலு அவர்கள் திமுக பொருளாளர் அறிக்கை விடுத்திருக்கிறத பார்க்கின்றோம். காங்கிரஸ் கட்சி திமுகவுடனான கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலான உறவை முறித்து இன்று தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருப்பதை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார்னு புரிஞ்சுக்கிறோம். தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, அது நிரந்தரமும் அல்ல, அதே மாதிரி நாங்கள் துரோகத்தையும் நிறைய பார்த்துட்டோம் அப்படின்னு திரு TR பாலு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் மீது கடுமையான தாக்குதலை திமுக முன்வைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பல ஊடகங்களில் முதுகில குத்தி விட்டார்கள் அப்படிங்கிற விமர்சனம் காங்கிரஸ் மீது பல திமுகவினர் தொடர்ந்து வைத்து வர, தற்போது அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கயமையுடன் மாற்று அணிக்கு சென்றுள்ளது காங்கிரஸ் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி திரு TR பாலு அவர்கள் விமர்சனம் செய்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ரமேஷ், முழு அறிக்கையும் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு திரு TR பாலு? தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து திமுக பொருளாளர் TR பாலு அறிக்கை விடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையில தோல்வி திமுகவுக்கு புதிதல்ல, துரோகமும் திமுகவுக்கு புதிதல்ல என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த அறிக்கையில முழுமையாக திமுக MP TR பாலு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியாகி இருக்கும் அறிக்கை சில காலம் மறைந்திருந்த காங்கிரஸ் கட்சியின் குணத்தை வெளிக்காட்டியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். எப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு இக்கட்டான சூழலும் நெருக்கடியும் உண்டானதோ அப்போதெல்லாம் உற்ற தோழமையாக உடன் நின்ற கட்சி தான் திமுக என்று TR பாலு அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்காக நாங்கள் கொடுத்த விலை அதிகம், ஆனால் காங்கிரஸ் அவற்றையெல்லாம் இன்முகத்தோடு நாங்கள் ஏற்றோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சோனியா காந்தி, மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருடன் சிறந்தொரு நட்புணர்வையும் தனிப்பட்ட முறையில சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடன் பாச பிணைப்பையுமே காட்டி வந்தோம். அவரும் நான் சகோதரர் என்று அழைக்கும் ஒரே அரசியல் தலைவர் ஸ்டாலின் தான் என்றெல்லாம் சொல்லி வந்தார் என்று TR பாலு அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்று அவை முறிந்துவிட்டதாக காங்கிரஸ் கூறியிருப்பதை செய்திகளில் பார்த்தபோது ஏனோ திகைப்பு ஏற்படவில்லை என்று TR பாலு அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பெரும்பான்மை இடங்களை பெற்று தேர்தலை சந்தித்து கூட்டணி கட்சி தொண்டர்களின் உழைப்பால் வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பணயம் வைத்து கயமையுடன் மாற்று அணிக்கு காங்கிரஸ் சென்றிருக்கிறது என்ற விமர்சனத்தை TR பாலு முன்வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஏதோ பெரிய அரசியல் ராஜதந்திர முடிவை எடுத்தது போலவும் அதற்கு கொள்கை முலாம் பூசி நியாயப்படுத்த காங்கிரஸ் கட்சி முயற்சிக்கிறது என்று TR பாலு அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். சந்தர்ப்பவாதத்துக்கு கொள்கை முகமூடி போடும் முயற்சி பல்லிழிக்கிறது என்று TR பாலு அதுல சொல்லியிருக்கிறார். திமுக கழகம் தலைமையிலான ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய பட்சை துரோகம் என்று அந்த அறிக்கையில TR பாலு சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறுக்கு வழியில் அதிகாரத்தை அடைய பாஜக பல மாநிலங்கள்ல எதை செய்கிறதோ அதையே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இன்று செய்திருக்கிறது என்ற கடுமையான விமர்சனத்தை TR பாலு முன்வச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சி யாரை வேண்டுமானாலும் ஆதரிக்கட்டும், அது காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்புரிமை. ஆனால் யாருக்கு ஆதரவளித்தாலும் வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக இருப்பதே அரசியல் அறமாக இருக்கும் என்று அந்த அறிக்கையில் TR பாலு சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சியே தயங்கிய நேரத்தில் 2019 தேர்தலில் சென்னையில் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை திமுக தலைவர் MK ஸ்டாலின் தான் முன்மொழிந்த என்ற நினைவு என் நெஞ்சில் பசுமையாக நிழலாடுகிறது என்று திமுக தரப்பிலிருந்து திமுக MP TR பாலு அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. இறுதியாக 2 தேர்தல்களில் ராகுல் காந்தி அவர்களை முன்னிறுத்தி அபார வெற்றியை ஈட்டி தந்து நாட்டிலேயே அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியது திமுக கூட்டணி தான் என்றும், நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கொள்கை ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் தோளோடு தோல் நின்ற இயக்கம் திமுக என்று சொல்லியிருக்கிறார். கடைசியாக தான் தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல, ஆனால் அவை நிரந்தரம் அல்ல என்பது எங்களுக்கு தெரியும், காலம் பதில் சொல்லும் என்ற செய்தி திமுக தரப்பிலிருந்து திமுகவின் பொருளாளர் திமுகவின் MP TR பாலு ஒரு அறிக்கை வாயிலாக தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது.
ரைட், நன்றி ரமேஷ். விரிவான தகவல்களுக்கு. ரொம்ப கடுமையான ஒரு அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து வந்திருக்கிறத பார்க்கிறோம். காங்கிரஸ் செய்திருப்பது துரோகம் அப்படிங்கிற ரீதியில் சுட்டிக்காட்டி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு மாற்றத்தை காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய முடிவை அவ்வளோ லேசா எடுத்துக்கல அப்படிங்கிறது தெளிவாக புரிகிறது. இந்த அறிக்கையின் மூலமாக அவர்கள் காங்கிரசின் துரோகத்திற்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு திரு TR பாலு அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். கிங் மேக்கர்ஸ் IAS Academy for UPSC and TNPSC admissions, call 9444 227 273.